அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராஃப்ட் ஆன்சர் சீரீஸ்ல பார்த்தோம்னா டெய்லியும் 2 டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனலைஸ் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் உள்ள எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்களை பகுப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்காக நிறைய திட்டங்களை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த திட்டங்களை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் ஓரளவுக்கு டைரக்டாக வந்த கொஸ்டின் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? ஸ்கீம்ஸ் தெரிஞ்சிருந்தா நம்ம ஈஸியாக எழுதிட்டே போயிருக்கலாம். ஸோ சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ப்ரீ மெட்ரிக் அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறத எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து யூஜி கோர்சஸ்க்கு போனாலும் சரி, அண்ட் தென் ஹையர் எஜுகேஷன் பிஜி பண்ணாலுமே சரி, ஈவன் பிஹெச்டி பண்ணுற வரைக்குமே வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏக்லவ்ய மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், இது எஸ்டி பாப்புலேஷனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும், லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 10 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்துக்கு கீழே கடன்களை வழங்குறாங்க. அடுத்தது PM விஸ்வகர்மா ஸ்கீம். இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் எய்டா கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம். சரியா? அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே எஸ்சி எஸ்டி ஃபேமிலிஸுமே கவர் ஆகுறாங்க. வருஷத்துக்கு பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்தது பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆதர்ஸ் கிராம் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா மாடல் வில்லேஜஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. எஸ்சி எஸ்டி டாமினேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அவங்கள பேஸ் பண்ணி ஒரு மாடல் வில்லேஜஸை கிரியேட் பண்றதை நோக்கமாக வச்சிருக்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் யோஜனா அப்படிங்கிற திட்டம். அடுத்ததா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் ஹையர் எஜுகேஷன்லையும் கொடுக்குறாங்க. எஸ்சிக்கு பார்த்தோம்னா 15% கொடுக்குறாங்க. எஸ்டிக்கு பார்த்தோம்னா 7.5% அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்ததா லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அப்படிங்கிறது இருக்கு. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் அப்படிங்கிறது ட்ரைபல் பீப்புளுக்கு, இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை கலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டாக வந்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு PM ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. இந்த PM ஜன்மன் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோம்னா ட்ரைபல் பீப்புளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம், அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா இருக்கு. அதே மாதிரி PM ஜுகா அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் அப்படிங்கிற திட்டம், ஜன்ஜாத்திய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிற திட்டம். இது எல்லாமே பார்த்தோம்னா எஸ்டி பீப்புளுக்காக அவங்களோட ஹேபிடேஷன்ஸை டெவலப் பண்ணணும், அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பேசிக் கம்யூனிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்ல ஒரு 6 7 ஸ்கீம்ஸை நம்ம கொடுத்துருக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் லெவலில் பார்க்குறப்ப அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஹேபிடேஷன்ஸை டெவலப் பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும். இதெல்லாமே நோக்கமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரமோட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கார்பரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது பெரியார் சமத்துவபுரம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில் தொடங்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கம்யூனல் ஹார்மோனி, அந்த சோஷியல் ஹார்மோனி அப்படிங்கிறத டெவலப் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எஸ்சி எஸ்டி வகுப்பினர் மத்தியில் ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 35% கேபிட்டல் சப்சிடியோட 6% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷனோட நமக்கு அரசாங்கம் இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. அடுத்தது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 18% இருக்கு. ஓகேவா? அதில் 3% பார்த்தோம்னா அருந்ததியர்களுக்கு வந்து இருக்கு, உள்ஒதுக்கீடாக இருக்கு. 1% வந்து எஸ்டிஸ்க்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பஞ்சாயத்து அமைப்புகளையும் சரி, லோக்சபாலையும் சரி, நமக்கு மாநில சட்டமன்றத்திலையும் சரி, நமக்கு அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வ் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரியா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொல்குடி திட்டம். இந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் எய்டும் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொடுக்குறாங்க எஸ்சி/எஸ்டி வகுப்பினருக்கு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸ்மால் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு எஸ்சி/எஸ்டி கமிஷன் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி விசாரிக்கிறதுக்காக எஸ்சி/எஸ்டிக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ரிசர்வேஷன் இதில் எல்லாம் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணுறது, அந்த திட்டங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது, இது எல்லாமே வந்து எஸ்சி/எஸ்டி கமிஷன் கீழே வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெவலில் எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.